உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கும்பலுடன் சேர்ந்து பஹாங் அரச பேராளர் தனிநபரை தாக்கினாரா? விரிவான விசாரணை நடத்துவீர். கும்பல் ஒன்றுடன் கூட்டாக சேர்ந்து பஹாங் அரச பேராளர் ஒருவர் தனிநபரை கண்மூடித்தனமாக தாக்கியதாக கூறப்படும் புகார் குறித்து போலீசார் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று பஹாங் பட்டத்து இளவரசர் தங்கு மக்கோத்தா தங்கு ஹசனுல் இப்ராஹிம் அலம் ஷா சுல்தான் அப்துல்லா இன்று கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று ஸ்டோரி தங்கு மக்கோத்தா பஹாங் என்ற இன்ஸ்டாகிராம் பதிவேற்றத்தில் தங்கு மக்கோத்தா தங்கு ஹசனால் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். எந்தவொரு தரப்பினரின் சமரசத்திற்கும் இணங்காமல் இவ்விவகாரம் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் உடனடியாகவும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அரச பேராளர் உட்பட யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் இல்லை என்று வலியுறுத்தினார். இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமானால், சட்டத்தை மீறிய செயலாக இருக்குமானால் எந்தவொரு தரப்பினரையும் தாம் தற்காக்கப் போவதில்லை என்று தங்கு மக்கோத்தா தங்கு ஹசனால் உறுதியாக தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் திடீர் குழியில் விழுந்து காணாமல் போன ஓர் இந்திய பிரஜை விழுந்த பகுதியில் வீடியோ படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்தி முகமது ஈசா அறிவுறுத்தினார். நில அமிழ்வு பகுதியில் அவர்கள் இத்தகைய செயலில் ஈடுபடுவது மிக ஆபத்தானதாகும். அங்கு நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகளுக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்று பொதுமக்களை டத்தோ ருஸ்டி கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நேரடி விமான சேவையை அறிமுகப்படுத்துவது குறித்து இரு நாடுகளும் பரிசீலிக்க வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையில் சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இவ்விவகாரத்தை இரு நாடுகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று டத்துஸ்ரீ அன்வர் கேட்டுக்கொண்டார். மலேசியா எப்போதுமே ஒரு நட்புறவான நாடாகும். எந்தவொரு வல்லரசு நாடும் ஆதிக்கம் செலுத்தவில்லை. பொருளாதார ரீதியிலும் கலாச்சார அளவிலும் உணவு வகையிலும் பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது. எனவே ரஷ்ய சுற்றுப்பயணிகள் மலேசியாவிற்கு அதிக அளவில் வருகை புரிய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ரஷ்யாவிற்கு 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொண்டுள்ள டத்துஸ்ரீ அன்வர் துறைமுக நகரான விளாடிவோஸ்டாக்கில் நடைபெற்று வரும் 9வது கிழக்கு பொருளாதார ஆய்வரங்கில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறினார். சபா பனாம்பாங்கில் 2 கும்பல்களைச் சேர்ந்த பாகிஸ்தான் தொழிலாளர்கள் முன்விரோதம் காரணமாக சண்டையில் ஈடுபட்ட காட்சி சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகியுள்ளது. 2 கும்பல்களும் மோதிக்கொள்வது தொடர்பான காட்சிகள் 2 காணொலிகளாக வெளியிடப்பட்டுள்ளன. ஒன்று 45 வினாடியும் மற்றொன்று 18 வினாடியும் ஓடக்கூடியதாகும். பனாம்பாங் வட்டாரத்தில் கடை வளாக பகுதியில் பாகிஸ்தான் பிரஜைகள் தங்களுக்குள் அடித்து கொண்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சமீம் நியூட்டன் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை 5-6 மணி அளவில் நிகழ்ந்துள்ளது. இந்த சண்டை தொடர்பாக போலீஸ் புகாரும் பெறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். அந்நிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு லஞ்சம் கேட்டதாக நம்பப்படும் அமலாக்க ஏஜென்சியைச் சேர்ந்த 2 அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. சரவா ஸ்ரீ அமானில் வேலை செய்து வரும் அந்நிய தொழிலாளர்களுக்கு சோதனை என்ற பெயரில் எந்தவொரு இடையூறும் விளைவிக்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக அந்த 2 அதிகாரிகள் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. கோலாலம்பூர், சந்தோல் மற்றும் கேளிக்கை மையங்களுக்கு போதைப்பொருளை விநியோகித்து வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்றை போலீசார் முறியடித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி கோலாலம்பூர் சந்தோல் ஈகோஸ்காய் ஆடம்பர அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் பிடிபட்டுள்ளனர் என்று சந்தோல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். இதில் சம்பந்தப்பட்டுள்ள 2 போதைப்பொருள் விநியோகிப்பாளர்கள் பிடிபட்டதுடன் 2 இடங்களில் 48,757 கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு வரும் செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மணி 8க்கு ஸ்ரம்பான் துவன்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில்
திருமுறை அருளாசி உரை நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் அவர்கள் சிறப்பு வருகை புரிந்து திருமுறை அருளாசி உரை நிகழ்த்தவிருக்கிறார். நேற்று மலேசியா வந்து சேர்ந்த குருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகள் இன்று காலையில் ஆலயத்திற்கு வருகை புரிந்து நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நேரில் கண்டறிந்தார். ஏற்பாடுகள் குறித்து ஆலய நிர்வாகத்தினர் சுவாமிகளுக்கு விளக்கம் அளித்தனர். சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொடங்கும் சுவாமிகளின் அருளாசி உரை நிகழ்விலும் அதற்கு முன்னதாக மாலை 6 மணிக்கு நடைபெறும் நித்திய பூஜை மற்றும் விசேஷ பூஜைகளிலும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு மெய்ப்பொருளின் தெளிவுரையையும் அருளாசியையும் பெற்று இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். தாம் 2வது திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் அந்த திருமணத்தை தமது முதல் மனைவியே முன்னின்று நடத்தி வைத்ததாகவும் தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் கிடாமந்திரி விசார முகமது சனுசி நூரை பட்டாலிஞ்சோயா முன்னாள் PKR MP மரியாச்சின் சாடினார். தமக்குள்ள 4 ஒதுக்கீட்டு கோட்டாவில் 2ஐ நிறைவு செய்துவிட்டதாகவும் இன்னும் 2 உள்ளது என்றும் எக்கால சிரிப்புடன் மேலும் 2 திருமணத்தை செய்து கொள்ள முடியும் என்று மறைமுகமாக சனுசி பேசியிருப்பது தொடர்பில் முன்னாள் பர்சே தலைவரான மரியாச்சின் கருத்துரைத்தார். சனுசியின் கூற்றானது பல்துலக்கும் பிரஷை மாற்றிக்கொள்வது போல ஆண்கள் பல தார திருமணத்தை மிக எளிதாக செய்து கொள்ள முடியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவது போல் உள்ளது என்று மரியாச்சின் குறிப்பிட்டார். இது ஒரு தலைவரின் பார்வையாக இருப்பது உண்மையிலேயே துரதிர்ஷ்டமானதாகும் என்று பெண்களின் உரிமை போராட்டவாதியான மரியாச்சின் குறிப்பிட்டார். ஒரு ஆண் பலதர திருமணங்களை புரிந்து கொண்டாலும் மனைவிகளுக்கு வழங்கப்படும் உரிமைகளை மறந்துவிடக்கூடாது. ஒரு கணவன் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சட்டத்தால் வழங்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மரியாச்சின் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் படிவ மாணவனை கொன்றதாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரை ஜாமீனில் விடுவிப்பதற்கு இப்போ உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. முகமது நஸ்ரி அப்துல் ரசாக் என்ற அந்த உயர் போலீஸ் அதிகாரி குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அவரை ஜாமீனில் விடுவிப்பதில் நியாயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சிறப்புத்தன்மையும் இல்லை என்று கூறி அந்த போலீஸ்காரரின் விண்ணப்பத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ பூபிந்தர் சிங் நிராகரித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி 12:40 மணியளவில் இப்போ SMK ஜாதி இடைநிலைப் பள்ளியில் மாணவனை காரில் மோதி தள்ளியதுடன் SPM தேர்வு எழுதும் அந்த மாணவனுக்கு மரணம் விளைவிக்கும் நோக்கில் செயல்பட்டதாக கிடா போலீஸ் தலைமையகத்தைச் சேர்ந்த அந்த உயர் போலீஸ் அதிகாரி கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இன்று அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுங்கைசிப்போர் பாவோங் தேசிய இடைநிலைப் பள்ளியின் கணினி கூடம் கடுமையாக சேதமுற்றது. பள்ளியின் 4வது மாடியில் உள்ள கணினி கூடத்தில் தீப்பிடித்துக் கொண்டது தொடர்பில் அதிகாலை 12:09 மணியளவில் சுங்கைசிப்போர் தீயணைப்பு மீட்பு படையினர் அவசர அழைப்பை பெற்றதாக அதன் பேச்சாளர் தெரிவித்தார். தீயணைப்பு படையினர் முழு வீச்சில் தீயை அணைத்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போதிலும் அந்த கணினி கூடம் 50 விழுக்காடு கடுமையாக சேதமுற்றதாக அப்பேச்சாளர் குறிப்பிட்டார். சாலை ஓரத்தில் புல் வெட்டும் பணிக்கு இடையூறாக இருந்த மின்சார கம்பத்தின் அடியில் சிதறி கிடந்த சில ஒயர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட புல் வெட்டும் தொழிலாளி மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 10:30 மணியளவில் மலாக்கா புகிட் பாரு தமான் பர்கோத்தா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ஹபீப் உல்லாஹ் என்று அடையாளம் கூறப்பட்ட 39 வயது வங்காளதேச தொழிலாளி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக மலாக்கா மாவட்ட போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பாத்தேட் தெரிவித்தார். அந்த வங்காளதேச தொழிலாளரை காப்பாற்ற முயற்சி செய்துள்ளனர். எனினும் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை என்று கிறிஸ்டபர் பாத்தேட் குறிப்பிட்டார். தொப்புள் கொடி இன்னும் அவிழ்க்கப்படாத நிலையில் சிசு ஒன்று உயிருடன் ஒரு கருப்பு நிற பேக்கில் கைவிடப்பட்டு கிடந்தது இன்று காலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குவாந்தானில் உள்ள சமூக நல இல்லத்தின் வாசலில் அந்த குழந்தை கைவிடப்பட்டு கிடந்ததை அவ்வில்லத்தின் பணியாளர் ஒருவர் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக
குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி 1 முகமது ஜஹரி பூசு தெரிவித்தார். அந்த சமூக நல இல்லத்தின் வாசல் பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராவின் பதிவை சோதனை செய்து பார்த்ததில் நேற்றிரவு அந்த இல்லத்திற்கு காரில் வந்த ஆடவர் ஒருவர் வாசலிலேயே அந்த கருப்பு நிற பேக்கில் கைவிட்டு சென்றிருப்பது தெரிய வந்துள்ளது என்று ஏசிபி 1 குறிப்பிட்டார். உடல் பரிசோதனைக்காக அந்த சிசு குவாந்தான் தங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள வேளையில் இதுகுறித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.